அட்டேங்கப்பா எங்கேயோ வந்துட்டோமே பாடி. ஓகே, ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 12 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மிஸ்டர் சமீர் இவர் தான் வந்து பிளான் லேட் பண்ணிட்டார். ஸோ நோ ப்ராப்ளம். இவர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வண்டி பாருங்கள், கேடிஎம் பைக், கேடிஎம் RC 200. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு வண்டி? வாங்கி 1.5 years. எவ்வளோ ஓடி இருக்கு? 3000 ஓடி இருக்கு. முபாரக், வண்டி வாங்கி 3 வருஷம் ஆச்சா? ஏய் போய் சொல்லாத, 2 வருஷம் ஆகிருக்கும் வண்டி வாங்கி. 2 வருஷம் டேய் இல்லை 2 வருஷம் ஆகிருக்கும் வண்டி வாங்கி. 2 வருஷத்தில் பையன் 3000 கிலோமீட்டர் கூட ஃபுல்லாக ஓட்டல. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, பெரிய ரைடர் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகலான்னு கிளம்பியாச்சு. 2 இடத்துக்கு போக போகிறோம். நம்பர் 1 வில் பி தி திரிசூலம் ஹில்ஸ். நம்ம ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அது ஆப்போசிட்டில் இருக்குது. இன்னொன்று வந்து பல்லவரம் ஃபாரஸ்ட். ஸோ 2 இடத்துக்கு விசிட் பண்ண போகிறோம். ஐ ஹோப் திஸ் ரைட் கோஸ் வெல் as planned. ஸோ come on, let's start the ride. Let's go. Alright guys, so what's up guys, welcome back to my YouTube channel. Hope you guys are doing absolutely fine. ஸோ சொன்ன மாதிரியே நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம போகிற ரூட் வந்து ரொம்பவும் சிம்பிள் தான். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா திருமங்கலமில் இருக்கோம். ஸோ திருமங்கலம்லேருந்து கோயம்பேடு போய்ட்டு கோயம்பேடு வடபழனி அசோக் பில்லர் அப்படியே நம்மளுக்கு வந்து இது வந்துடும், அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்துடும். ஸோ இட்ஸ் கோனா பி டேக்கிங் நாட் மோர் தென் 30 to 45 minutes to reach our destination. ஸோ இந்த ரைடு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 2 வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து கொஞ்சம் வீட்டு வேலையாக கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். சமீர் வந்து அவனுடைய பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டான். ஸோ அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலி இன்றைக்கும் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்க வேண்டியது. இன்னொருத்தர் வரணும், மிஸ்டர் அமான். வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஸோ அவரும் வந்து வர வேண்டியது. பட்டு அவருடைய பர்சனல் ஒர்க்ஸ்னால அவர் இப்போ கொஞ்சம் மாட்டிகிட்ருக்காரு. அடுத்த வாரம் ஆக்சுவலி அடுத்த வாரம் போகலான்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, நம்ம வேறு டெஸ்டினேஷன் போகலாம். இது ஆக்சுவலி 2-3 வாட்டி போஸ்ட் பண்ணாச்சு. இனிமேட்டு போஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி நானும் சமீரை சேர்ந்து ரைடு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ரைடு வந்து நல்லபடியாக போயிட்டு வருவோன்னு நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் see what's gonna happen. அண்ட் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து நம்ம மேற்கொண்டு இன்னும் ஏகப்பட்ட ரைட்ஸ் போக வேண்டியது இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நான் எப்போது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியே ஆகணும். நான் வ்ளாக்ஸ் வந்து கேப் விட்டு போடுறதுனால எனக்கு அந்த பேசுகிற அந்த ஃப்ளூயன்சி வந்து அடிக்கடி விட்டு போயிடுது. இந்த ஹெல்மெட் வேறு டைட்டாக இருக்குதா, அதனால் திடீர்னு இந்த ஸ்டாப் போடுறோம் தெரியுமா, அந்த தொண்டைக்கிட்ட ஹெல்மெட் ஸ்டாப்பு, அது வேறு டைட் ஆகிடுது. அது டைட்டாக தான் போடணும். ஆனால் இந்த ஹெல்மெட் வந்து மோட்டோ விளாகிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அந்த இன்னும் ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக பிரேக்கிங் ஆகலை. நீங்கள் சென்னையில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சென்னை டிராஃபிக் அப்படி, சென்னை ரோடு அந்த மாதிரி வேறு லெவலு. ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, சென்னைக்கு வந்துடுங்க. நிறைய இடம் வந்து நல்லதாக இருக்குது. நான் வந்து சென்னையே வந்து மோசமாக சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு சில இடம் வந்து ரோடே கிடையாது, ஃபுல்லாக வந்து அந்த ஆஃப் ரோட் பேட்ச் மாதிரி தான் இருக்குது. மினி லடாக் சொல்ல போனால்.
பரவாயில்ல, டிராஃபிக் நினச்ச மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து காணாம பொங்கல்ன்றதுனால வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பயந்துகிட்டே கிளம்பணும், எங்கே டிராஃபிக் ரொம்ப இருக்க போதோ, எங்கே டிராஃபிக்கில் மாட்டிப்போமோன்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி எக்ஸாக்டாகவே கிடையாது. இதுக்கு டிராஃபிக் இருக்குது இல்லைன்னு கிடையாது, பட் இருந்தாலும் மினிமல் அமௌண்ட் ஆஃப் வண்டிங்க தான் வெளியே வந்திருக்கு. நிறைய பேர் பயப்படுறாங்க வேறு இந்த கோவிட் ப்ராப்ளம்னால. பயப்படாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆனால் பயப்படுறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் இப்போ எல்லாமே வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஏன்னா பப்ளிக்கை வந்து இந்த கோவிட் கூட எப்படி சேர்ந்து வாழணுன்றதை கற்றுக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாதி வழியை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு இங்கேருந்து கம்மி தான், ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். ஸோ 5-6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டா நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன் போய் அடைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன், செகண்ட் கிடையாது, ஃபஸ்ட்டு. ஸோ பிளான் பண்ண மாதிரி திரிசுலம் ஹில்ஸ் ஃபைனலி பார்க்க போகிறோம். ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சென்னையில் போய் இந்த மாதிரி இடம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பட்டு மற்ற பிளேசஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓ, நான் வண்டியை ஓட்டுறேன். நம்ம மழை வந்துருச்சுப்பா. அட எங்கள் அப்பா, வர்றா சீக்கிரம் வர்றா. வாங்கஜி வா, கேட்க முடியாது அதான். ஸோ ட்ராக் தாண்டின உடனே ரைட் கட் பண்ணிடுங்க. ஏன்னா லெஃப்ட்லேயும் அந்த பக்கம் ஒரு வழி போகுது, ஆனால் அது மலைக்கு போகலையாம். போய் தான் பார்ப்போம் என்ன ஆகிட போகுது. போனோன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா போய் தான் ஆகணும். நான் மலைக்கு எப்படி போனோம்? அப்படியா? தேங்க்ஸ்ண்ணா. நம்மளை மாதிரி நிறைய பேர் வராங்கப்பா, பரவாயில்ல. நானும் ஏதோ யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கு. இன்னும் எப்படியும் ஒரு 2-3 வருஷத்தில் பாருங்கள், இந்த ரோடு வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். இப்போ நிறையா பேர் தெரியாதுன்றதுனால வரது கிடையாது. தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் வராங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து, மற்றவங்க எதுக்கெல்லாம் போனோம் இங்கே தானே அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ மலையேற ஆரம்பிச்சிருச்சே. ஆம்பா, மலை ஏறுது. யோ போயா சீக்கிரமா. செம்ம. யோ வேற லெவல்ப்பா. எங்கப்பா, என்ன லொக்கேஷன். ஆனால் இங்கே குப்பை அதிகமாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதில்ல போல். எங்கப்பா. லொக்கேஷன் பயங்கரமாக இருக்க. ஒருத்தனையே காணாமே இதுக்கு மேலே. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் போல. ஆனால் நைட் டைமில் ஈவினிங் அப்புறம் இந்த இடத்துல வர்றது ரிஸ்க்கு. ஏன்னா எங்கள் அப்பா. மொத்தம் ஏற்பாடு தெரியுது.
ஆனால் சென்னையில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஆனால் சென்னையில் அதுவும் மெயின் இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே சுத்தமாக தெரியாது. எங்கப்பா எங்கேயோ வந்துட்டோமே பாடி. மொத்தம் சென்னையும் தெரியுதுப்பா இதுக்கு மேலேருந்து. சும்மா ஒரு 2-3 டேர்னிங் தான் எடுத்துகிட்டு வந்தோம் மலைக்கு மேலே. 3 சுற்றுக்கே எங்கேயோ வந்துட்டோம். மொத்தம் சென்னையும் தெரியுதுப்பா இங்கேருந்து. சரியான பிளேஸு. ஆனால் ஈவினிங் அப்போ அந்த சைடு வர்றது ரிஸ்க்கு. ஒரு 5 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டு போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அலோடு இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன், பல்லவரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா? பர்மிஷன் இருந்தால் விடுவாங்களா? பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் மேலே போட்டு விடுவாங்களா? மேலே ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கான். ஓஹோ, அதனால விட மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்டட் போர்ட் போட்டுக்க பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு லெட்டர் வாங்கிட்டு வரணும், பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட லெட்டர் கிடையாது, அதனால் யூட்டர்ன் அடிச்சுட்டு தான், அதனால் வந்த வழி ரிட்டர்ன் போக வேண்டியதா. ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம வந்து மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். டாப்புக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வழி இருக்குது, ஆனால் அந்த பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போலீஸ் லெட்டர் கொடுத்தா மட்டுமே தான் அலோட் பண்ணுவாங்களாம், இல்லைன்னா கிடையாது. பட் இது பரவாயில்ல, ஏன்னா இந்த இங்கேருந்து பார்க்கறதுக்கு சென்னையே வேறு மாதிரி இருக்குது. என்னப்பா என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக எதுக்கு பயந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து இங்கே பாரு ஹீரோ உங்களை விடவா நாங்கள் ஹீரோ. ஓகே, சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். மேக் ஷூர் செக் தட் அவுட். இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த சென்னை இந்த லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஹைட்டில் வருவோன்னு சொல்லி. ஒரு 2 சுற்று தான் சுற்றணும், ஆனால் எங்கேயே வந்துடும். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மலை இருக்குது, இல்லை திருசுலம் மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இது ஆக்சுவலி வந்து பல்லாவரம் மலை. இது திருசுலம் மலை வந்து அங்கே இருக்குது. இந்த இடம் தான் திருசுலம் மலை. அங்கேயும் போவோம். ஸோ ஸ்டே டியூன். Much later. ஓகே, இப்போ நம்ம வந்து பல்லாவரம் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே வண்டி இதுக்குள்ள வண்டி போகுது போல இருக்க. சத்தியமாக வண்டியெல்லாம் போய் லாக் तो करा रहे नहीं. நான் உள்ள வண்டி போவோம்னு நினச்சேன், பார்த்தா தாறுமாறாக இருக்குது ரோடு. நடந்து போகிறது கூட கால் ஸ்லிப் ஆகுதுப்பா. ஆமாம், குப்பை அதிகமாக இருக்குது. ஒரு ரோடு மாதிரி போட்டு விட்டாங்கன்னா உள்ளே வண்டி இறக்கிட்டு வரலாம். ஆனால் இப்போ இந்த கண்டிஷன்லாம் வந்தோம்னா விழுந்துருந்தா போகணும். ஏடிவி இருந்தால் வந்துடலாம் இல்லை? பரவாயில்லப்பா, நிறைய பேர் வராங்க போல இந்த பக்கம். நானும் என்னமோ நினச்சேன். கீழே இறங்கணும்னு நினச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்னா ஃபுல்லாக ஜல்லியாகவே இருக்குல்ல. ஆனால் கால் ரொம்ப ஸ்லிப் ஆகுது பா. இன்னும் கீழே இறங்குதே.
ஆயிதா ஓ नहीं फ्री आवा फ्री है நாலே கால் உள்ளே போயிருப்போம். இப்போ மணி வந்து 6 ஆகுது. சரியான என்ஜாய்மெண்ட் போகல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் உட்காந்து சில் பண்ணோம், பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் உள்ள ஒருத்தர் நம்ம ஏரியாஸ் வந்து ஒருத்தர் வந்துருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன ஷார்ட்ஸாக எடுத்து எல்லாம் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணிடுங்க லைக். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப். இங்கே பாருங்கள், அமேசிங்கான ஒரு வியூ. நம்ம இப்போ இதுக்குள்ளே தான் போயிட்டு வரோம் அந்த சைடில் இருந்து. வாட் அன் அமேசிங் லொக்கேஷன் டு பி மேன். ஓகே கைஸ், அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய், குதா ஹாஃபிஸ்.